நம்ம இன்னைக்கு 7th standard NCERTல மோஷன்ங்கிற சாப்டர்ல இருந்து சிம்பிள் பெண்டுலம் பேசிஸ்ல உள்ள ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். A simple pendulum takes 32 seconds to complete 20 oscillations. What is the time period of the pendulum? ஒரு சிம்பிள் பெண்டுலம் வந்து 20 oscillations கம்ப்ளீட் பண்றதுக்கு 32 seconds எடுக்குது. So what is the time period of the pendulum? What time period of the pendulum னா ஒரு அந்த பாப் வந்து ஒரு ஆசிலேஷனா கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணக்கூடிய இதுதான் வந்து time period. Time period of the pendulumங்கிறது the time taken by the pendulum to complete one oscillation is called time period of the pendulum. அப்ப time period of the pendulumங்கிறது ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த பெண்டுலம் எடுக்கக்கூடிய டைம் தான் time period of the pendulum. இங்க வந்து 20 ஆசிலேஷன்ஸ் வந்து 32 செகண்ட்ஸ்ல அந்த பெண்டுலம் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ ஒரு ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளவு டைம் பீரியட் வந்து எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். டைம் பீரியட் கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கு. டைம் பீரியட் ஈக்குவல் டு டோட்டல் டைம் டேக்கன் divided by number of oscillations. Total time எவ்வளவு எடுத்திருக்கு 32 seconds. Number of oscillations 20. இப்போ நம்ம இப்போ இத 4 ஆல வந்து டிவைட் பண்ணலாம். 8 5. திருப்பி நம்ம இது பண்ணலாம் 1.6 செகண்ட். என்ன இது இப்படி பண்ணிக்கலாம் 8 5 1 5 then 3 பாயிண்ட் போடணும் 36. It is 1.6 second. The time period of the pendulum. What is the time period of the pendulum is 1.6 second. So the time period of this pendulum is 1.6 second. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.